ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். எலக்ட்ரிக்கல்ஸில் எல்லா விதமான ஐட்டம்ஸும் கிடைக்கிற ஒரு கம்பெனி பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ். ஒன் ஆஃப் த இந்தியாவில் பிக்கஸ்ட் நெட்ஒர்க் இருக்கிற கம்பெனி. லைக் நீங்கள் ஒரு ஃபேன் ஆகட்டும், ஆர் ஒரு அயன் பாக்ஸ், மிக்சர் கிரைண்டர், இண்டக்ஷன் குக்டாப்ஸு, ஜூசர்ஸ், ரைஸ் குக்கர்ஸ், ஏர் கூலர்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மேஜர்லி ப்ரொடியூஸ்டு பை பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ். இவங்க வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இது வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஒன்று பஜாஜ் அண்ட் நெக்ஸ், மார்ஃபி ரிச்சர்ட்ஸ், நிர்லப் அப்படிங்கிற அந்த 4 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி அரௌண்ட் 700+ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ரீட்டைல் ப்ரெசன்ஸ் இன் நியர்லி 2 lakh outlets இன் இந்தியா. அதே மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே பார்க்குறப்ப அரௌண்ட் 40+ கண்ட்ரீஸில் வந்து இவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 4400 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற இந்த கம்பெனி ட்ரேடிங் அட் 138 rupees புக் வேல்யூ, ட்ரேடிங் அட் 382 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் கிட்டத்தட்ட 250+ பாயிண்ட்ஸ் ஹையரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோ வந்து 301, ஹை வந்து 654 வரைக்கும் இந்த ஸ்டாக் போயிருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மேஜர் ரீசனே வந்து ப்ரோஸ் பாருங்க, கம்பெனி ஹேஸ் ரெடியூஸ்டு டெப்ட். இந்த ரீசனால தான் இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். பட் ஒன் ஆஃப் த அதர் ரீசன் வந்து இன்னைக்கு உங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் லாங் டைம் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இவங்களோட பியர்ஸ் பார்க்குறப்ப எல்ஜி, வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், விகார்ட், கிராம்ப்டன் கிரீவ்ஸ், வேர்ல்பூல் இவங்களாம் இருக்காங்க. பட் இதில் வந்து ஒன் ஆஃப் த காம்படிட்டர் வந்து பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ். மேஜராக வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லா கம்பெனிஸோட கம்பீட் பண்ணுது. பட் மேஜராக ஃபார் எக்ஸாம்பிள் சீலிங் ஃபேன்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸும் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரர்ஸ். மேஜர் ப்ராப்ளமே வந்து இந்த கம்பெனியோட ROC தான் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ல இருக்குது, 2.89. ஸோ மற்ற பியர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இதனுடைய ROC வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நவ் கமிங் டு த பாயிண்ட், குவார்டர்லி ரிசல்ட்ஸ். ஸோ ஜூன் 26 பாருங்கள், 1089 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் குவார்ட்டரோட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸை குறைச்சிருக்காங்க, 1000 கோடி எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. அதனால இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 77 கோடி பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங். இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் பாருங்கள், நெட் ப்ராஃபிட் இஸ் அரௌண்ட் 48 crores. லாஸ்ட் குவார்ட்டரில் -68, லாஸ்ட் குவார்ட்டர் -34. ஸோ அதுக்கு முன்னாடியில் பாருங்கள் 10 crore, 1 crore. ஸோ இங்கே தான் வந்து நெட் ப்ராஃபிட் 59 crores பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 59 crores அப்புறம் அட்லீஸ்ட் ஆஃப்டர் 1 year வந்து இப்போ தான் ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் 48 crores இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. இந்த 48 crores இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரீசனால தான் இந்த ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஆஃப்டர் லாங் டைம். இப்போ லாஸ்ட் குவார்ட்டர் பாருங்கள் -46 கோடி இங்கே ஆயிருக்கு இல்லைங்களா, அதர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் தோ அவங்க வந்து 1240 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும், விச் மீன் சேல்ஸ் பண்ணியிருந்தாலும், அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து -68 crores ஆயிருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் -52. அதுக்குண்டான ரீசன் உள்ளே போய் பார்க்குறப்ப அதர் இன்கம் வந்து -46 crores இருக்குது. ஸோ இந்த -46 crores எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் -55.58, 55 கோடி லாஸ் ஆயிருக்கு. இவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ். ஸோ இதில் செக் பண்ணி பார்க்கலாம். நவ் see that unaudited 30th June 26 பாருங்கள், டோட்டல் இன்கம் பாருங்கள் 111 கோடி, மார்ச் 31st வந்து 124 கோடி. இன்கம் வந்து கம்மியாக இருக்குது. தென் நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப டீப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஜஸ்ட் ஃபார் யுவர் லேர்னிங் பர்பஸ் நான் வந்து இதை காமிக்கிறேன் பாருங்கள். 55.58 காமிக்குது பார்த்தீங்களா, இது ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து நெகட்டிவ். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் ரெஃபர் நோட் 1 போட்டிருக்காங்க. பிகாஸ் இதுதான் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் மார்ச்சில் வந்து ஒரு 55 கோடி நெகட்டிவ்ல காமிக்கிறாங்க. பட் இந்த குவார்ட்டரில் அது காமிக்கல, ப்ளஸில் வந்து 878. ஸோ இந்த 55 crores உண்டான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து நோட் ஃபார் ஸ்டாண்ட் அலோனில் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்க்கு என்ன காமிச்சிருக்காங்க, ஒரு 26 கோடி, இங்கே ஒரு 29 கோடி. ஸோ இம்பேர்மெண்ட் ஆஃப் குட்வில், இம்பேர்மெண்ட் ஆஃப் மோல்ட்ஸ் அண்ட் டைஸ். ஸோ இதெல்லாமே ஓல்டு ப்ராடக்ட்ஸு, அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணியிருந்த ஓல்டு மோல்ட்ஸ் அண்ட் டைஸ் எல்லாமே வந்து ஸ்கிராப்பில் போயிருக்கு. தென் இம்பேர்மெண்ட்ஸ் ஆஃப் குட்வில் அப்படின்னு சொல்லி ஒரு 26 கோடி காமிக்கிறாங்க. ஸோ மொத்தம் இந்த 55 கோடி வந்து அவங்களோட டிப்ரிஷியேஷன்லேயே போயிடுது. ஸோ இந்த 55 கோடி லாஸ் காமிக்கிறாங்க. ஸோ கம்மிங் பேக் டு ஹியர், எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் -53 crores. ஸோ இந்த 53 crores உண்டான ரீசன் தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ வந்து பாருங்கள், ஸோ அதனால அதோட ரிசல்ட்ஸ் பாருங்கள், நெட் ப்ராஃபிட் வந்து -68 கோடி. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் வந்து நெகட்டிவ், இந்த குவார்ட்டர் தான் வந்து அரௌண்ட் 48 crores பாசிட்டிவ் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக இருந்தது வந்து 59 crores எப்போனா 25ல். ஓகே, ஸோ கமிங் டு இயர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ 2016 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 10 வருஷத்தில் அவங்களோட சேல்ஸ் பாருங்கள் பெருசாக வந்து டிஃப்ரென்சஸ் இல்லை. 2016 ஒரு 4600 கோடி பண்ண இந்த கம்பெனி இப்போ அதே தான் 4400 தான் இருக்காங்க. பெருசாக இந்த கம்பெனி வந்து சேல்ஸில் டெவலப்மெண்ட் ஆகல. மார்ச் 2020 பாருங்கள், நெட் ப்ராஃபிட் வந்து -10 கோடி. அடுத்த வருஷம் 189 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த 189 கோடி ப்ராஃபிட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம் வெதர் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பிகாஸ் ஏன்னா நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே தான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நெட் ப்ராஃபிட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே டவுன் ஆயிருக்கு. பெருசாக வந்து 216மே வந்து பெருசாக டிஃப்ரென்சஸ் இல்லை. ஆஃப்டர் 2 years வந்து தெர் இஸ் நோ பர்டிகுலர் growth. இங்கே -லேருந்து 189ங்கிறது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நெட் ப்ராஃபிட். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் ஆயிருக்கும். லெட் அஸ் see. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், பெருசாக வந்து இந்த கம்பெனியோட growth இல்லை, ப்ராஃபிட்டே எடுக்கல. 130, 133, -91, -43. இது வந்து டில் மார்ச் வரைக்கும். இவங்களோட அசெட்ஸ் லெவல்ஸ் நல்லா இருக்குது. டோட்டல் அசெட்ஸ் வந்து
இயர் ஆன் இயர் கீப் ஆன் இன்க்ரீசிங். பட் பாருங்கள் இந்த 5000 crores இருந்த அசெட் லெவல்ஸ் அப்படியே கம்மியாக இருக்குது. 4260 இஸ் ஆல்சோ ஓகே. கேஷ் ஃப்ளோஸ் சூப்பராக இருக்குது. 455% இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ 14 எதனால அப்படின்னு பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் பார்க்குறப்ப 455%. பட் இதில் பாருங்கள் இன்வென்ட்ரி வந்து கம்மியாயிருக்கு. 79லேருந்து 64 ஆயிருக்கு. இந்த 79 to 64 ஆயிருக்குன்னா டெஃபினட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட ரா மெட்டீரியல் பர்ச்சேஸை கம்மி பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் சி. ஸோ கமிங் டு எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், மெட்டீரியல் காஸ்ட் பர்சன்டேஜில் கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து அவங்களோட மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேஷ் ஃப்ளோஸில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் இது இஸ் ஆல்சோ ஃபைன். 455 இஸ் ஒன் பெஸ்ட் கேஷ் ஃப்ளோ தான். ஓகே, இப்போ நம்ம இதனுடைய சார்ட் போயிடலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஓகே, ஒன் டே சார்ட் பாருங்கள். ஒன் டேல வந்து கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 10% ஏன் போச்சுன்னு அட்லீஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 10% இன்க்ரீஸ் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராஃபிட். 171%, 48 கோடி பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குவார்ட்டரும் பண்ணல. ஈவன் இயர் ஆன் இயர் பார்த்தா கூட பெருசாக வந்து அச்சீவ் ஆகும். ஸோ இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா வி கேன் ஏபிள் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ பாருங்கள் கோயிங் டு. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸோட ஆல் டைம். ஸோ 21ல் பாருங்கள் இதில் ஹையஸ்ட் 1332. ஏன் போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இவங்களோட இயர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா 21 பாருங்க 189 கோடி பண்ணான்னு சொன்னோமா, அது வந்து இங்கே நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாயில இருந்த ஸ்டாக் வந்து 1300 ரூபா வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்ட் தான். பிகாஸ் இந்த கம்பெனி வந்து பெருசாக வந்து அவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணல. இயர் ஆன் இயர் பாருங்க 22 இருந்து ஒரு 73%, -36, மைனஸ் தென் லாஸ்ட் இயர் கூட -168%. இந்த கம்பெனி பெருசாக வந்து க்ரோ ஆகலை. ரீசன் என்னன்னா இவங்களோட சேல்ஸ் வேல்யூ வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. பட் இந்த குவார்ட்டர் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இதோட ஒன் டே சார்ட்டில் பாருங்க கிட்டத்தட்ட 10% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமிங் டு டெக்னிக்கல்ஸ், இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ்ல இருக்கு. எவ்வளோ தூரம் மேலே போகுங்கிறது we have to close watch. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து டெலிவரி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 11%, 10%. வீக்லிலையும் வந்து பெருசாக இல்லை. 54, 48, 28. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பெருசாக வந்து டெலிவரி வால்யூம் வந்து பெருசாக இல்லை. இட்ஸ் இனிமேல் தான். பிகாஸ் ஆஃப்டர் இந்த ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு. பிகாஸ் ஆல்ரெடி இந்த கம்பெனி லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நெகட்டிவாக காமிச்சிட்டு இருந்த இந்த கம்பெனி திடீர்னு வந்து ஒரு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஒரு 40 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 48 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 171%. அது வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு 382 ரூபாயில் இருக்கிற ஸ்டாக் கண்டிப்பாக மேலே ஏறும். இப்போ ஆல்ரெடி ஒரு 3 months சார்ட் பார்க்கலாம். இப்போ தான் வந்து அப்படியே ஏறுது. இப்போ டெஃபினட்டாக வந்து 400 அந்த ரேஞ்செல்லாம் போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த பீக் 418. ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை. பிகாஸ் இந்த மாதிரியான தரவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பிகாஸ் ஒரு ஸ்டாக் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அதோட ப்ரைஸஸ் ஏறதில்லை. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்குது ஷார்ட் டேர்மில். அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் எஸ் ரீட்டைல் ட்ரேடர் லார்ஜ் இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் எஃப்ஐஐஸோட பையங்கெல்லாம் நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பட் ஓவராலாக ஒரு ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக வந்து ஃபியூச்சரில் வந்து க்ரோ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது. இவ்வளோ நாள் லாஸ் மேக்கிங் கம்பெனி இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் ஒரு 48 crores பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸஸில் நீங்கள் ஒரு ஒன் டேல சார்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் 10% பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் இது வந்து இன்கேஸ் இன்வெஸ்டர்ஸ் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, எஃப்ஐஐஸ் டிஐஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் நெக்ஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம். பிகாஸ் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். பிகாஸ் 4000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற இந்த கம்பெனி, ஒரு 138 rupees புக் வேல்யூ இருக்கிற கம்பெனி வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெரி போராக இருக்கிறதுனால ஏன் டவுன் ட்ரெண்டாக இருந்தாங்க, இப்போ ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிறது இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். பட் இதுக்கு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணணும். அவங்களோட ஃபினான்ஷியல் சீட் எடுத்து வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து டெஃபினட்டாக நம்ம செக் பண்ணணும். இந்த 26 + 29 கோடி 55 கோடி வந்து நெகட்டிவ்ல காமிச்சிருக்காங்க. ஏன் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி we have to go more deeper. ஸோ இப்போ ஷார்ட் டேர்மில் இது ஒரு நல்ல ட்ரெண்டில் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் வந்து க்ளோஸ் வாட்ச் பண்ணலாம். டெஃபினட்டாக இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா மேபி வி கேன் கெட் சம் குட் ப்ராஃபிட்ஸ். பட் இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான் நான் இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நான் எப்படி அனலைஸ் பண்ணுங்கிற மாதிரி நீங்களும் இன்னும் கொஞ்சம் இந்த கம்பெனியோட ப்ரொஃபைலை வந்து இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதில் மேபி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து மேபி ராங்காக கூட சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்குனாலும் யூ கேன் புட் இட் இன் கமெண்ட் ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் யூ. ஸோ திஸ் இஸ் அபவுட் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ். நீங்கள் இந்த பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணுங்கள். வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் கூடலாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக் இன்னும் க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்கள் 1 வீக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப காஷியஸாக பண்ணுங்கள். டோன்ட் கோ வித் ஹையர் அமௌண்ட். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வி கேனாட் ஏபிள் டு ப்ரிடிக்ட் வெரி ஈஸிலி. பிகாஸ் டெக்னிக்கல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட டியூ டு ஷார்ட் டேர்ம் பை ஹையர் அண்ட் லோயர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன்லி ஃபார் யுவர் லேர்னிங் பர்பஸ் அண்ட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எவ்ரி ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், கம்பெனிஸ். டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.